இப்போ இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற திசை சுக்கர திசையில குரு புத்தி குரு அந்தரம் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு சுக்கர தசை 5-10 தசை. நம்ம எங்கே உட்காருவோம், வேலை செய்கிற இடத்துல உட்காருவோமா இல்லை பூர்வீகத்துக்கு போவோமான்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. அந்த டவுட்டு கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் ஜாதகத்தில். எழுத்துக்கு முதல்ல எழுத்து கேட்பீங்க. ஸோ இப்போ அடுத்து இதுதான் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு எங்கே போய் செட்டில் ஆகுறது அப்படின்னு ஒரு சிந்தனை மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. எங்கே போய் செட்டில் ஆகுவீங்க அப்படின்னு. இவருக்கு கேட்கலாமா? கேளுங்க சார். ஸோ இதான் இது இவருக்கு பார்க்கின்சன்ஸ் வந்திருக்கு. பார்க்கின்சன் அதுக்கு நரம்பு தளர்ச்சி தான் சார். 6வது விதி நரம்பு தளர்ச்சி பார்க்கின்சனுக்கு. கை ஷேக்கிங் ஆகிட்டே இருக்கும். அதான ஆமாம், நிறைய நாளாக இருக்கு, ரொம்ப மோசமாக இருக்கு. இதுக்கு விமோசனம் ஏதாவது இருக்கா? ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கா சார். அது பார்க்கின்சன் இவருக்கு ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கும். அது யாரா கண்டுபிடிச்சிருப்பாங்க, பார்க்கின்சன் பேர் வச்சுட்டாங்க முதல்ல. மற்றபடி இவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது சார். ஏன்னு கேட்டீங்கன்னா குரு தான் லக்னத்தை பார்த்துட்டே இருக்காரு, 6ஆம் வீட்டை பார்த்துட்டே இருக்காரு. 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, கூட சனியோட சேர்ந்து பார்க்குறாரு, 6ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. 6ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது வியாதி இருக்கும், பட் இட் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல், அவ்வளோதான். பட் அதற்கு விமோச்சனம்லாம் ஒன்றும் இல்லை, விமோச்சனம் தேவையும் கிடையாது. ஏன்னு இட் ஒன்ட் அஃபெக்ட் யூ. கண்டிப்பாக நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணாது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆமாம். இப்போ பார்க்கின்சன் எதனால வந்தது? எப்படி? அது நரம்பு தளர்ச்சி சார். புதனுடைய வீடு இல்லையா, 6ஆம் அதிபதி இல்லையா, புதனுடைய வீடு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியோட உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. 6ஆம் அதிபதி கேதுவோட சாரத்தில் இருக்காரு. அப்போ கேது ஒரு ரெஸ்ட்லெஸ் பர்சனு, அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திலே உட்காந்துருக்காரு. ஸோ அதனால கேது ரெஸ்ட்லெஸ்னா தான் காரணம். அப்போ நீங்கள் ஒரு ரெஸ்ட்லெஸ் பர்சன் தான் நீங்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது பர்சனலாக பார்க்கலாம். அதாவது ஏதாவது ஒரு சிந்தனை போட்டு மண்டையை போட்டு ஊட்டிலே இருப்பீங்க அப்படின்னு கணக்காகுது. ஸோ இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கரெக்டாக. இந்த பார்க்கின்சன்னாவே ஒன்லி ஃபார் இதுதான் சார், புதன் தான். புதன் தானே? புதன் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது கண்ட்ரோலாக இருக்கும். அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 6ஆம் அதிபதியும் பார்த்தாரு, 8ஆம் அதிபதியும் பார்த்தாரு, 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையும் பார்த்தாரு, 8ஆம் இடத்தையும் பார்த்தாரு, இவரையும் பார்க்குறாரு. இன்னும் சொல்ல போனால் 8ஆம் அதிபதியும் பார்க்குறாரு, சூரியனையும் பார்க்குறாரு. 8ஆம் அதிபதி சூரியன் இல்லையா? 8ஆம் அதிபதி தசை எப்போ வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2035 மேலே தான் தசை வரப்போகுது. 2035. அப்போ 2035 வரைக்கும் எந்த விதமான சின்ன ப்ராப்ளம் கூட வராது. 35 ப்ராப்ளம் வருமானா அப்பவும் வராது கண்டிப்பா. அப்போ எப்போ வரும்? சந்திர மகாதசையில வரும். சந்திர மகாதசை சனி புத்தியில வரும். ஏன்னா அது வரைக்கும் ஒன்றும் உங்களை ஷேக்கே பண்ண முடியாது கண்டிப்பா. ஆமா, அது வரைக்கும். ஏன்னா இந்த லாங் லீவ்னு வந்துருச்சு இல்லை, குரு 8ஆம் வீட்டை பார்த்தாலே லாங் லீவ் அவங்க முடிவு பண்ணிடலாம். இப்ப நடக்கிறது சுக்கிரதசை நடந்துட்டு இருக்கு சார். ஆமா, சுக்கிரன் 4ஆம் வீட்டுல இருந்து தசையை நடத்துறாரு. ஆமா, 4, 8, 12 ஆஸ்பத்திரி செலவு, ஒரு பயம். ஹாஸ்பிட்டல் செலவு கூட கிடையாது. 4ஆம் வீட்டுல இருக்கிற கிரகங்களும் அந்த இயங்கத்துக்கு இப்போ புதனோட இது இருக்கு, நரம்பு தளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பு உண்டு கண்டிப்பா. அந்த இதுதான். ஆனா சொல்யூஷன் கண்டிப்பா உண்டு, ஒன்றும் பிரச்சனை. இது ஒன்றும் ப்ராப்ளம்.
சுக்கிரதசை வந்து 6ஆம் வீட்டுக்கு 5க்கும் 12க்கும் உடையவர். அதனால வந்து 5ன்ற இதுதான் அதிகமா கொடுப்பார். அதனால வந்து ஒரு ஆஸ்பத்திரி செலவு கொடுத்தாலும் குணமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். பச்சை பயிர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும் சார். பச்சை பயிர் சுண்டல், பைத்தம் பருப்பு சுண்டல்னு சொல்றாங்களே, அந்த அந்த பைத்தம் பருப்பு சுண்டல், பைத்தம் பருப்பு அதிகமாக போட்டீங்கன்னா சரியா போயிடும், வேற ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்சஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. பிறப்பு கேதுனால கோச்சார ராகு வர்றதால கூட அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறப்பு கேது மாதிரியா? ஆமா. இப்போ வந்து கேது வந்து உங்களுக்கு கும்பத்துல போட்டிருக்கா? கும்பத்துல, ஆமா கும்பத்துல. சும்மா பார்டர் தான், 0.05 டிகிரி தானே வருது, அதனால வந்து கும்பத்துல போட்டிருக்கோம். ஆமா, அது ரீசன் ஒன்று இருக்கு. ஒன்றும் இல்லை, அது பார்க்கின்சன் அப்படியே உங்களுக்கு இந்த பார்க்கின்சன் நோய் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முன்புத்தில தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ராகுல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல நிறைய நாளா இருக்கு. இப்போ வந்து புதன் தசையில வந்துருக்குமா? புதன் தசையிலேயே அப்பெல்லாம் சான்ஸே இல்லையே சார். அப்படிலாம் வாய்ப்பே இல்லை சார். சுக்கிர தசை நடக்குது இப்போ. அப்படி இருந்துச்சுன்னா கேது தசையில வந்துடணும். 2010 வருஷமாவே இருக்கு இப்போ உங்களுக்கு. ஆமா, அவருக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல இருக்கு, நிறைய நாளா இருக்கு. புதன் தசை சந்திரபுக்தியில வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு சார். புதன் தசையில வந்திருக்கும். ஆமா, 90s வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். 2000 இருந்து 2001 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது 2-3 தசையை கிராஸ் பண்ணிடுச்சு அது. அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, கண்டிப்பா ஒண்ணும் பண்ணாது. அது மாதிரி இருக்கு நம்ம பேர் வச்சுட்டாங்க சார். அந்த மைண்ட்ல வந்து உங்களுக்கு அது மாதிரி உட்காந்துச்சு, அந்த மைண்டை தூக்கி குப்பையில போட்டுருங்க, போட்டீங்கன்னா சரியாயிடுங்க, அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா. நடந்த தசா புத்தி எல்லாமே வந்து 6ஆம் பாவத்தையே தொடுது. இப்போ லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் தொடுது. லக்னத்துக்கு 12ல குரு புதனும் புருஷனுக்கு 6ஆம் அதிபதி புதன், அதனோட தசையும் வந்துருது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அந்த கேது மகாதசையில கேது வந்து 2ஆம் பாவத்துல இருந்து இயங்குது. 2ஆம் பாவத்துக்கு கொண்டவர் 12ஆவது வீட்டுல இருக்காரு, வீடு கொடுத்தவர். அவரும் மருத்துவ செலவு தான் குறிப்பிடுறாரு. அதே கேது வந்து 2ஆம் வீட்டுல இருந்து வரும்போது தசாபுத்தி பிரகாரம் 2, 6, 10 அதுவும் வந்து 6ஆம் வீடு தான் தொடுது. அந்த நோயின்றது வந்து அப்படியே கண்டினியூவாவே வருது. அது நோய்னா அது வந்து மேனேஜிங், அவ்வளவுதான், மெயின்டைனிங் அதான் மெயின்டைன் பண்ணி இருக்கா. அவ்வளவுதான். அது குரு பார்வை இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் எல்லா ஜாதகத்துக்கும் சான்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது சார். அதாவது காலம் முடியறதுக்கும் இந்த பார்க்கின்சன் நோய்க்கும் சம்பந்தம் கிடையாது. அது மட்டும் நல்லா தெரியுது டெஃபினட்டா. இது வந்து ஒரு அடிஷனல் அஃபையர் மாதிரி இது. இந்த இது அவ்வளவுதான். இது ஒண்ணும் பண்ண முடியாது. இது கூட நீங்க இது நீங்க நிறைய டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு இது இருக்குதுன்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இப்போ டெஸ்டே பண்ணாதவனுக்கு எல்லாமே வியாதி இருக்கு, அவன் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவான் அவனுக்கு. இல்ல இவரை பார்த்தானாக்க கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்ல தெரியும். என்னுடைய கலிக்கு ஒருத்தருக்கு இருக்கு திருச்சியில பார்க்கின்சன் தான். அவரால் நான் சொல்லுவாரு இது மாதிரின்னு, ரொம்ப கஷ்டம், நான் தனியெல்லாம் நடக்க முடியாது, பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவாரு. பட் வந்து அவர் ஏஜ்டு பர்சன், அவரு 75 இயர்ஸ் ஓல்டு, 75 மேலே போயிடுச்சு அவருக்கு. அதனால அவருக்கு வந்து இந்த 5 இயர்ஸா இருக்கு அவருக்கு. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது தேவையில்லாம ஒன்று கிடக்க ஒன்று ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இட் வில் அக்ரிகேட் மோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர் அதை ட்ராப் பண்ணிட்டாரு.
அது நடக்கும்போது இருக்கும்போது இருக்கட்டும், போகும்போது போட்டோன்னு விட்டாரு. இன்னும் ஒன்று சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் அவ்வளோதான். ரைட். ஆமாம், சாப்பிடும்போது கஷ்டப்படுறாரு. சரி, அதான். நத்திங் டு பி வரிட் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆயுள் பங்கம்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆயுள் எட்டாம் நான் சொன்ன வகுப்பு மாதிரி உங்களுக்கு எப்போ சந்திரமகாதேசன் 41 போய் 41க்குள்ள 41லேருந்து 51க்குள்ள இன்னும் 25 வருஷம் இருக்கு சார். 80க்கு மேலே தான் போவோம், கண்டிப்பாக 80க்கு மேலே தான் போகும். அதான் பச்சை பயிறு பச்சை பயிர் சாப்பிடணும் சார். மூங் டால் சொல்லுவாங்க. அது பாசிப்பருப்பு இல்லையா? பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, மூங் டால் எல்லாம் ஒண்ணுதான். பச்சை பயிறு பைத்தம் பருப்பு ஊற வச்சு முளை கட்டி மறுநாள் காலையில சாப்பிட்டோம்னா அதுக்கு பவர் ஜாஸ்தி. போட்டு எடுத்து சாப்பிடறத விட இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடுறது. சார் புதனுடைய பாவத்துக்காக சார் அதை சொல்றீங்க நீங்க? ஆமா சிவா, நரம்பு தளர்ச்சிக்கு புதனோட இது. அதுக்காக நரம்பு தளர்ச்சி, படிக்கிறதுக்கு நல்லா படிக்காத பசங்களுக்கு கூட பச்சை பயிர் கொடுத்தோம்னா படிப்பு வந்துடும். காதலுக்கும் சார் அந்த அந்த பயிர்ல வந்து கொஞ்சம் போல வெல்லமும் கலந்து சாப்பிட்டா தானே சார் அந்த பாவங்கள் டக்குன்னு இதாகும், குருவாய்ப்படத்தால் அந்த நோய் குணமாகும் சார். வந்து பச்சை பயிரை வந்து அப்படியே சாப்பிட முடியாது, கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் போடணும், இல்லைன்னா வந்து வெல்லம் போடணும், சுண்டல் மாதிரி பண்ணி தான் சாப்பிடணும். அந்த செடி சார், செடி முளைக்கு பார்த்தீங்களா, அதில் பச்சை பயிறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட் பண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா டைரக்ட் இது, அது வேச்சி சாப்பிடுவாங்க இங்க கூட. ஆமா, அந்த பச்சையை எடுத்து சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி சடன்லியா கேட்கும். அதுவும் புதன் உரையில சாப்பிடணும். ஒரு மருந்து மெடிசன் எடுத்தா சுக உரைகளையும் இந்த இது பயன்படுத்தி சாப்பிட்டா அது வேலிப்புள்ளா இருக்குமா இல்லையா சார்? அக்கா அப்புறத்துல சுண்டல் சாப்பிடக்கூடாது இல்லையா? சரி சிவா, ஓகே சிவா, ரொம்ப சந்தோஷம். நம்ம முடிச்சுக்கலாங்களா? வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்ல, வேற ஒரு பாயிண்ட் இல்ல, அதுதான். சரி சார், சரி சார், சந்தோஷம். நன்றி சார், அழகா இருந்துச்சு இன்னைக்கு. நன்றி சார். அந்த